ஏய் பொன்னே, சீக்கிரம் வண்டியைத் தொடை. நான் இன்னிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு போகணும். சித்தப்பாவின் குரல் ஹாலில் எதிரொலித்தது. நான் கையில் ஈரத்துணியை எடுத்துக்கொண்டு வண்டியை நோக்கி நடந்தேன். அவர் என் முன்னால் சூட் பூட் அணிந்து நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் ஒரு கண்ணாடி இருந்தது. கையில் ஒரு தடிமனான ஃபைல் இருந்தது. எனக்கு அருகிலேயே சித்தி நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் எப்போதும் எனக்காக வெறுப்பு மட்டுமே தெரிந்தது. சித்தி ஆரம்பத்திலிருந்தே என்னை வெறுத்தார். எப்போதும் என்னிடம் மோசமாகவே நடந்து கொண்டார். நான் எவ்வளவு வேலைகள் செய்தாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களுக்கு என்னிடம் ஒருபோதும் எந்த ஒரு நல்ல விஷயமும் தெரிவதில்லை. அவர்களின் முகத்தில் எப்போதும் எனக்காக கோபமும் வெறுப்பும் மட்டுமே தெரிந்தது. அன்றும் நான் அரண்மனைக்கு ஹவேலி வெளியே நின்று கொண்டிருந்த வண்டியை துடைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய மூத்த மகன் அங்கே வந்தான். அவனுடைய ஆடைகள் எப்போதும் போல மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தன. அவனுடைய காலணிகள் ஏதோ இப்பதான் புதிதாக வாங்கி வந்தது போல் பளபளத்தன. அவன் என்னை ஒரு மனிதனாக பார்க்காமல் ஏதோ ஒரு பொருளை பார்ப்பது போல் பார்த்தான். பிறகு கோபத்துடன் சொன்னான், சீக்கிரம் வண்டியைத் தொடை. உன்னால எங்களுக்கு லேட் ஆகிடுச்சுனா வந்து உன்னை அப்படி வெளுத்து வாங்குவேன், வாழ்க்கையில மறக்க மாட்டே. அவனுடைய பேச்சைக் கேட்டும் நான் அமைதியாகவே இருந்தேன். ஏனென்றால் பதில் பேசுவது என்பது எனக்கு நானே இன்னும் பெரிய ஆபத்தை தேடிக்கொள்வது என்று எனக்கு தெரியும். நான் தலையை குனிந்து கொண்டு வண்டியை துடைத்துக் கொண்டே இருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு வண்டி முழுமையாக துடைத்து முடிக்கப்பட்டது. அதற்குள் சித்தப்பாவும் வெளியே வந்துவிட்டார். அவருடைய மகனும் வண்டியில் உட்காரத் தொடங்கினான். அப்போது அவன் தன் அப்பாவிடம் சொன்னான், அப்பா, நீங்க எந்த ஆபீஸ்க்கு போறீங்களோ அங்கே இருக்கும் ஆபீசர் ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்பட்டேன். அவர் லஞ்சம் வாங்க மாட்டாராம். அவரை பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு மக்கள் சொல்றாங்க. அவனுடைய பேச்சைக் கேட்டு சித்தப்பா சிரிக்கத் தொடங்கினார். மேலும் சொன்னார், உனக்கு இன்னும் இந்த உலகத்தைப் பத்தி தெரியாது. பணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே நினைத்து பார்க்க முடியாத மனிதர்களைக் கூட பணம் மாற்றிவிடும். நான் அவனுக்கு அவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பேன். அவன் ஒருமுறை அந்த நோட்டுகளை பார்ப்பான். அடுத்த கணமே என் பேச்சைக் கேட்டு நடப்பான். இருவரும் சிரிக்கத் தொடங்கினர். பிறகு வண்டியில் ஏறி அமர்ந்தனர். சில நிமிடங்களிலேயே வண்டி அரண்மனையின் பெரிய வாசலுக்கு வெளியே சென்று தூசியை கிளப்பியபடி தூரத்தே மறைந்தது. வண்டி என் கண்களிலிருந்து மறையும் வரை நான் அங்கேயே நின்று அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக அங்கேயே தரையில் அமர்ந்துவிட்டேன். வண்டியை துடைத்ததால் என் கைகள் இன்னும் அழுக்காகவே இருந்தன. ஆனால் அந்த நேரத்தில் என் கவனம் அதன் மேல் இல்லை. என் கண்களுக்கு முன்னால் வேறு ஏதோ ஒன்றுதான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்று நான் எந்த அரண்மனையில் ஒரு வேலைக்காரியைப் போல வாழ்கிறேனோ அதே அரண்மனையைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு காலம் இருந்தது. அப்போது இந்த அரண்மனை என்னுடையதாக இருந்தது. இந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையும் என்னுடையதாக இருந்தது. இந்த முற்றத்தில் நான் ஒரு இளவரசியைப் போல உலா வந்தேன். வேலைக்காரர்கள் எனக்காக தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். ஆனால் இன்று நான் அதே மக்களுக்காக தண்ணீர் பிடிக்கிறேன். என் பெயர் அஞ்சலி. இது என்னுடைய கதை. என் தந்தை இந்த கிராமத்தின் மிகப்பெரிய ஜமீன்தார்களில் ஒருவராக இருந்தார். மக்கள் அவரை மிகவும் மதித்தார்கள். கிராமத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் மக்கள் முதலில் அவரிடம்தான் வருவார்கள். மேலும் என் தந்தை ஒருபோதும் யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்பியதில்லை. என் தாத்தாவிற்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவர் என் தந்தை, இளையவர் என் சித்தப்பா. தாத்தா காலமான பிறகு 2 சகோதரர்களுக்கும் இடையே சொத்து பிரிவினை நடந்தது. சித்தப்பா தன் பங்கை பெற்றுக்கொண்டு கிராமத்தின் மற்றொரு பகுதிக்கு வாழச் சென்றார். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் மெதுவாக அவருடைய தொழில் நலியத் தொடங்கியது. அவருடைய வியாபாரம் ஓடவில்லை. வயல்வெளிகளிலிருந்தும் அவர் எதிர்பார்த்த அளவு வருமானம் கிடைக்கவில்லை. போக போக அவர் மீது கடன் சுமை அதிகரிக்கத் தொடங்கியது. அப்போது அவர் அடிக்கடி என் தந்தையிடம் உதவி கேட்டு வரத் தொடங்கினார். என் தந்தையின் இதயம் எப்போதும் மிகவும் பெரியது. அவர் ஒருபோதும் தன் தம்பியை மறுத்ததில்லை. சித்தப்பா எப்போது வந்தாலும் தந்தை அவருக்கு பணம் கொடுத்து விடுவார். சில நேரங்களில் தானியங்களை கொடுப்பார். சில நேரங்களில் அவருடைய ஏதாவது ஒரு வேலைக்காக மக்களிடம் பேசுவார். மெல்ல மெல்ல இந்த தொடர்கதை பல வருடங்களாக நீடித்தது. மறுபுறம் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. விவசாயமும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. தந்தையின் பல பிற வேலைகளும் பெரும் வெற்றியடைந்து கொண்டிருந்தன. எங்களிடம் நிலங்கள் இருந்தன, கடைகள் இருந்தன மற்றும் பல வகையான தொழில்கள் இருந்தன. அவற்றிலிருந்து நல்ல வருமானம் கிடைத்தது. ஒருநாள் தந்தை ஒரு முடிவை எடுத்தார். இனிமேல் சித்தப்பாவை தனியாக வாழவிடக்கூடாது என்று. 2 சகோதரர்களும் சேர்ந்து வேலை செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று அவர் கூறினார். அம்மாவிற்கு இந்த விஷயம் சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் தந்தைக்கு புரிய வைக்க முயன்றார். அவர் சொன்னார்,
உங்கள் தம்பியை இங்கே வரவழைப்பது சரியானது என்று எனக்கு தோன்றவில்லை. அவருடைய எண்ணங்கள் சரியாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் தந்தை தன் தம்பியின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் அம்மாவின் ஒரு வார்த்தையை கூட கேட்காமல், அவன் என் தம்பி, கஷ்டகாலத்தில் அவனை என்னால் தனியாக விட்டுவிட முடியாது என்று கூறினார். சில நாட்களிலேயே சித்தப்பா, சித்தி மற்றும் அவர்களின் 2 மகன்களும் எங்களுடன் அரண்மனையில் ஹவேலியில் வாழ வந்துவிட்டார்கள். ஆரம்பத்தில் எல்லாமே மிகவும் நன்றாகத் தெரிந்தது. சித்தி அம்மாவிடம் அன்பாக பேசினார். சித்தப்பா தந்தையின் பின்னாடியே சுற்றிக்கொண்டு எப்போதும் அவரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர்களுடைய 2 மகன்களும் கூட மிகவும் சாதுவானவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பது போல் நடித்தார்கள். ஆனால் அம்மா எப்போதும் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர்களுக்கு எங்கோ ஏதோ தவறு நடப்பது போல தோன்றியது. ஆனால் தந்தைக்கு தன் தம்பியின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. காலம் கடந்தது. அனைவரும் ஒரே வீட்டில் வாழத் தொடங்கினார்கள். ஆனால் சித்தப்பாவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. வெளியில் அவர் எவ்வளவு பணிவாகவும் நல்லவராகவும் தெரிந்தாரோ, உள்ளுக்குள் அவ்வளவு பேராசை பிடித்தவராக இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் தந்தையின் வளர்ந்து வரும் மரியாதையையும் செல்வத்தையும் பார்த்து பொறாமையால் எரிந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் தன்னுடையதாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிறகு ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிப் போட்ட ஒரு புயல் வந்தது. அன்று தந்தை ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக நகரத்திற்குச் சென்றிருந்தார். நாங்கள் அனைவரும் அவர் திரும்புவதற்காக காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மாலை நேரத்திற்குள் வழியில் அவருக்கு ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டுவிட்டதாகவும் அவர் அங்கேயே உயிர் இழந்துவிட்டார் என்றும் செய்தி வந்தது. அந்தச் செய்தி எங்கள் உலகத்தையே பாழாக்கியது. அம்மா அழுது அழுது சோர்ந்து போனார். நான் மிகவும் சிறியவளாக இருந்ததால் என்ன நடந்துவிட்டது என்பதை சரியாக புரிந்து கொள்ளக்கூட என்னால் முடியவில்லை. என் தந்தை இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டார் என்பதை மட்டுமே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் சென்ற பிறகு எங்கள் வீடு பாழடைந்தது போல் தனிமையாகிவிட்டது. ஆனால் உண்மையான துயரம் இப்போதுதான் ஆரம்பமானது. தந்தை மறைந்த உடனேயே சித்தப்பாவின் உண்மையான முகம் வெளிவரத் தொடங்கியது. சில மாதங்களிலேயே அவர் ஏமாற்றி எல்லா பத்திரங்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். அவருக்கு ஏற்கனவே தொழில்கள் மற்றும் நிலங்களைப் பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தன. அம்மா எதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் சில ஆட்டங்களை ஆடினார். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தபோது எல்லாம் கைமீறி போயிருந்தது. எல்லா நிலங்களும் எல்லா தொழில்களும் மற்றும் முழு அரண்மனையும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருந்தது. அம்மா எதிர்த்து கேட்டபோது தன்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருப்பதாகவும் சட்டம் தன் பக்கமே இருப்பதாகவும் அவர் கூறினார். இதெல்லாம் ஏமாற்று வேலை என்று அம்மா அறிவார். ஆனால் அவர்களிடம் போராடும் சக்தி அவரிடம் இருக்கவில்லை. பிறகு ஒரு நாள் சித்தப்பாவும் சித்தியும் எங்களை அழைத்து, இனி இந்த வீட்டின் எஜமானி அவர்தான் என்று தெளிவான வார்த்தைகளில் கூறிவிட்டார்கள். அம்மா எனக்கும் அவருக்குமான உரிமையைப் பற்றி பேசியபோது சித்தி குளிர்ந்த குரலில் சொன்னார், நீ இந்த அரண்மனையில் வாழ வேண்டும் என்றும் 2 வேளை சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றும் நினைத்தால் நாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும். வீட்டின் எல்லா வேலைகளையும் நீங்கள் இருவரும்தான் செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக பேசினால் இப்பொழுதே இந்த நொடியே வீட்டை விட்டு வெளியே துரத்திவிடுவேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவர் எனக்காக அமைதியாக இருந்தார். எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டால் நாங்கள் எங்கே போவோம் என்ற பயம் அவருக்கு இருந்தது. அன்றைய தினத்திலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறிப்போனது. அரண்மனையின் பின்பகுதியில் கிட்டத்தட்ட இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு சிறிய அறை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே வெளிச்சமும் சரியாக வராது, காற்றும் வராது, சுவர்களில் விரிசல்கள் இருந்தன. மழைக்காலங்களில் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகும். ஒரு காலத்தில் அரண்மனையின் மிக அழகான அறையாக இருந்த என்னுடைய அறைக்கு பதிலாக இப்போது இந்த உடைந்த அறை எங்கள் வீடாகி போனது. இரவில் நான் அம்மாவுடன் அந்த அறையில் தூங்கும் போதெல்லாம் பலமுறை அவர் அழுகையை அடக்கிக் கொண்டு விம்மும் சத்தம் எனக்கு கேட்கும். அவர் என்னை எழுப்ப விரும்பவில்லை. ஆனால் அவர் தந்தையை நினைத்து தன் உடைந்த கனவுகளையும் நினைத்து வருந்துகிறார் என்பதை நான் புரிந்து கொள்வேன். நான் அவரை பார்த்து, முடிவில் நம் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறிப்போனது என்று யோசிப்பேன். நேற்று வரை யார் நம் முன்னால் குனிந்து பேசினார்களோ, இன்று அதே மனிதர்கள் நம்மை வேலைக்காரர்களை விட கேவலமாக நடத்துகிறார்கள். ஆனால் அம்மா எப்போதும் என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் சொல்வார், மகளே, காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இன்று கெட்டதாக இருந்தால் நாளை நல்லதாகவும் மாறும். நான் ஒவ்வொரு முறையும் அவர் பேச்சை கேட்டு தலையாட்டுவேன். ஆனால் மனதின் ஏதோ ஒரு மூலையில், உண்மையிலேயே இந்த அரண்மனை மீண்டும் எப்போதாவது நம்முடையதாக மாறும் அந்த நாட்கள் வருமா
நாம் யாரிடமும் தலை குனியாமல் வாழும் காலம் வருமா என்ற கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. சிறுவயதிலிருந்தே எனக்கு புத்தகங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். எனக்கு எப்போதெல்லாம் கொஞ்ச நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவேன். எனக்கு புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது பிடிக்கும். படித்து முடித்துவிட்டு நான் ஏதோ ஒரு நிலைக்கு வர முடியும் என்றும் என் தாய் தந்தையின் பெயரை பெருமைப்படுத்த முடியும் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் ஒருவேளை என் தலைவிதிக்கு வேறு ஏதோ ஒன்றுதான் சம்மதமாக இருந்திருக்க வேண்டும். தந்தை சென்ற பிறகு சித்தப்பாவும் சித்தியும் அரண்மனையை கைப்பற்றிய உடனேயே அவர்கள் முதலில் என்னிடமிருந்து என் புத்தகங்களை பறித்தார்கள். நான் என் அறையின் மூலையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த அந்த நாள் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அப்போது சித்தி அங்கே வந்தார். அவர் என் கையிலிருந்து புத்தகங்களை பறித்துக்கொண்டு கோபத்துடன் சொன்னார், படித்துவிட்டு நீ என்ன செய்யப் போகிறாய்? இப்போது உன்னுடைய இடம் புத்தகங்களில் இல்லை, சமையலறையிலும் துடைப்பம் மற்றும் துடைப்பதிலும் தான் இருக்கிறது. அன்று அவர் என் புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்து எங்கோ வைத்துவிட்டார். பிறகு ஒருபோதும் அதைப் பற்றி என்னிடம் சொல்லவில்லை. நான் மிகவும் அழுதேன். நான் அவர்களிடம் கைகூப்பி கெஞ்சினேன், என்னை படிக்க விடுங்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு என் மீது சற்றும் இரக்கம் வரவில்லை. அந்த நாளுக்குப் பிறகு என் காலை பொழுது புத்தகங்களுடன் அல்ல வேலைகளுடன் விடியத் தொடங்கியது. தினமும் இருட்டாக இருக்கும்போதே என்னை எழுப்பி விடுவார்கள். சில நேரங்களில் முற்றத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், சில நேரங்களில் சமையலறையில் உதவ வேண்டும், சில நேரங்களில் துணிகளை துவைக்க வேண்டும், சில நேரங்களில் முழு வீட்டையும் கூட்டித் துடைக்க வேண்டும். நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன், ஆனால் என்னிடம் பெரியவர்கள் செய்யும் அளவிற்கு வேலை வாங்கப்பட்டது. பல நேரங்களில் சோர்வினால் என் கைகள் நடுங்கத் தொடங்கும். ஆனால் யாருக்கும் என் நிலையைப் பற்றி கவலை இருக்கவில்லை. சித்தியின் மூத்த மகனும் கூட முற்றிலும் தன் தாய் தந்தையைப் போலவே இருந்தான். அவனுக்கு என்னை வற்புறுத்தி துன்புறுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி கிடைத்தது. அவன் படிப்பில் சிறந்தவனாக இருந்தான். அந்த விஷயத்தில் அவனுக்கு மிகுந்த தலைக்கனம் இருந்தது. நான் முழு வீட்டையும் சுத்தம் செய்துவிட்டு இனிமேல் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவன் வேண்டுமென்றே வெளியில் இருந்து அழுக்கு காலணிகளை அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நடந்து வருவான். அவனுடைய காலணிகளிலிருந்து மண் முழுத்தரையிலும் பரவிவிடும். பிறகு அவன் புன்னகைத்துக் கொண்டே சொல்வான், சுத்தம் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றுகிறது, மறுபடியும் செய். நான் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு மீண்டும் வேலை செய்யத் தொடங்குவேன். ஏனென்றால் நான் ஏதேனும் சொன்னால் அவன் அதை சித்தியிடம் புகாராக கூறுவான். பிறகு நான் இன்னும் அதிகமாக திட்டு வாங்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன். ஆனால் எங்களுக்கு அநீதி நடக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டேன். நான் எப்போதெல்லாம் அம்மாவை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் அவருடைய வலி தெளிவாகத் தெரியும். அவர் நாள் முழுவதும் வேலை செய்வார். அப்படியிருந்தும் அவர் ஏச்சு பேச்சுகளை கேட்க வேண்டியிருந்தது. பலமுறை அவர் தனியாக அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவரை பலவீனமானவர் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் தன் கண்ணீரைச் சீக்கிரமாக துடைத்துக் கொள்வார். ஆனால் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வேன். அம்மாவின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் இதயத்திற்குள் இறங்கியது. அப்போதே எனக்குள் ஒரு கனவு பிறக்கத் தொடங்கியது. நான் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் நினைப்பேன், ஒரு நாள் எல்லாம் மாறிவிடும் என்று. ஒரு நாள் நான் மிகவும் பலசாலியாக மாறுவேன். அம்மாவிற்கு அவருடைய உரிமையை பெற்றுத்தருவேன். ஒரு நாள் இந்த அரண்மனை மீண்டும் நம்முடையதாகும். ஒரு நாள் அம்மா இந்த வீட்டில் தலை குனிந்து அல்ல, மரியாதையுடன் வாழ்வார். மேலும் அவரை அழவைத்தவர்கள் தாங்கள் செய்ததை நினைத்து வருந்த நேரிடும். இதை நினைத்து நான் என் கண்ணீரை துடைத்துக் கொள்வேன். அடுத்த நாள் மீண்டும் வேலையில் இறங்கிவிடுவேன். ஆனால் அந்த வீட்டில் உண்மையிலேயே எங்கள் வலியை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் யாராவது இருந்தார் என்றால் அது விஜய்தான். விஜய் சித்தியின் இளைய மகன் ஆவான். அவன் தன் குடும்பத்தினரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். அவனுடைய இதயம் எப்போதுமே மிகவும் சுத்தமாக இருந்தது. எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதி அவனுக்கு ஒருபோதும் பிடித்ததே இல்லை. சித்தியோ அல்லது அவனுடைய மூத்த அண்ணனோ எங்களை திட்டும்போது விஜயின் முகத்தில் வேதனை தெளிவாகத் தெரியும். அவன் பலமுறை தன் தாய் தந்தையிடம் எங்களுடைய உரிமைக்காக பேசியிருக்கிறான். நடந்து கொண்டிருப்பதெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க அவன் முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் வாய் அடைக்கப்பட்டது. சில நேரங்களில் அவன் திட்டு வாங்கினான், சில நேரங்களில் மிரட்டப்பட்டான். மேலும் பலமுறை அவன் எங்கள் பக்கமாக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக அவனுடைய அறையிலேயே பூட்டி வைக்கவும் பட்டான். ஆனால் இதற்குப் பிறகும் அவன் ஒருபோதும் எங்களை கைவிட நினைக்கவே இல்லை. பல நேரங்களில் சித்தி ஏதோ ஒரு சிறிய விஷயத்திற்காக கோபித்துக்கொண்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். சில சமயம் உப்பு கூடாகிவிட்டது என்பார்,
சில சமயம் வேலையில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்பார். சில சமயம் சும்மா அவருடைய மனநிலை சரியில்லை என்பதற்காகவே எங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும். அந்த இரவுகளில் நாங்கள் இருவருமே தாயும் மகளும் பட்டினி வயிற்றோடு தூங்கச் செல்வோம். ஆனால் விஜய்க்கு இது எப்போது தெரிந்தாலும் அவன் ஏதோ ஒரு வழியில் எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து விடுவான். அவன் தன் பங்கிலிருந்து சாப்பாட்டை சேமித்து வைப்பான். சமயம் கிடைத்ததும் ரகசியமாக எங்கள் அறைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு இரவு எனக்கு இன்றும் மிகவும் நன்றாக நினைவிருக்கிறது. அது குளிர்காலத்தின் ஒரு குளிர்ந்த இரவு. வெளியில் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. எங்கள் அறை ஏற்கனவே உடைந்தும் இடிந்தும் போயிருந்தது. அதன் ஜன்னல் முழுமையாக சரியாக இல்லை. அதனால் காற்று நேராக உள்ளே வந்து கொண்டிருந்தது. கைகள் மரத்துப் போகும் அளவிற்கு அங்கே குளிர் இருந்தது. அன்று நாள் முழுவதும் சித்தி ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமாக இருந்தார். அவர் அம்மாவை மிகவும் திட்டித் தீர்த்திருந்தார். எங்களுக்கு இரவு சாப்பாடும் கொடுக்கவில்லை. அம்மா நாள் முழுவதும் வேலை செய்து சோர்வடைந்திருந்தார். அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். நானும் அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். பசியால் எங்கள் வயிறு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் இருவருமே எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம். இரவு மிகவும் கடந்துவிட்டது. முழு வீடும் தூங்கிவிட்டது. அப்போது எங்கள் கதவில் மிக மென்மையாக ஒரு தட்டல் சத்தம் கேட்டது. இவ்வளவு நள்ளிரவில் யார் வருவார்கள் என்று முதலில் நான் பயந்துவிட்டேன். பிறகு நான் மெதுவாக எழுந்து கதவைத் திறந்தேன். அங்கே முன்னால் விஜய் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கையில் ஒரு துணி சுற்றப்பட்டிருந்தது. குளிர்ந்த காற்றின் காரணமாக அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் எல்லாவற்றையும் விட எனக்கு மிகவும் நினைவிருப்பது அவனுடைய கண்கள்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் மெதுவாக என்னை பார்த்துச் சொன்னான், அஞ்சலி, என்னை மன்னித்துவிடு. எனக்கு தெரியும் இதெல்லாம் உன்னுடையது என்று. இந்த அரண்மனை உன்னுடையது. இந்த வாழ்க்கை உன்னுடையதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் என் தாய், தந்தை மற்றும் அண்ணன் ஆகியோர் குருடர்களாகிவிட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே புரிவதில்லை. உனக்கும் பெரியம்மாவுக்கும் தாய்மாமிக்கு இதெல்லாம் நடப்பதைப் பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவன் அந்த துணியை பிரித்தபோது அதற்குள் சாப்பாடு இருந்தது. ஒருவேளை அவன் தன் பங்கிலிருந்தும் சமையலறையிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்தான் போலும். அவன் அந்தச் சாப்பாட்டை என்னை நோக்கி நீட்டிச் சொன்னான், இதை வாங்கிக்கொள். நீங்கள் இருவரும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். முதலில் சாப்பாடு சாப்பிடுங்கள், பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய குரல் அழுகையின் விளிம்பில் கரகரப்பாக இருந்தது. நான் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவனிடம் என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. எல்லாரும் எங்களை தாழ்த்தி பேசும் இந்த இவ்வளவு பெரிய வீட்டில் எங்களை ஒரு மனிதராக மதித்த ஒரே மனிதன் விஜய்தான். என் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. நான் சாப்பாட்டை வாங்கிக் கொண்டு மெதுவாக நன்றி என்று கூறினேன். ஆனால் அவன் தலையசைத்துச் சொன்னான், எனக்கு நன்றி சொல்லாதே அஞ்சலி. உனக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளைச் செய்யும் அதே குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். எனக்கு ஒரு நாள் உன்னுடைய உரிமை உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். பெரியம்மா மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் என் ஆசை. இதைச் சொல்லிவிட்டு அவன் மீண்டும் ஒரு முறை எங்களை பார்த்தான். பிறகு வேகமாக திரும்பி அந்த இருண்ட தாழ்வாரத்தில் எங்கோ மறைந்துவிட்டான். நான் சிறிது நேரம் கதவருகே நின்று அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு உள்ளே வந்தேன். அம்மாவும் அனைத்தையும் கேட்டிருந்தார். அவருடைய கண்கள் பனித்திருந்தன. அவர் அந்த சாப்பாட்டை பார்த்தார். பிறகு எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி மேலே பார்த்து மெதுவாகச் சொன்னார், இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த இரவில் நாங்கள் பல நாட்களுக்குப் பிறகு வயிறு நிரம்ப சாப்பிட்டோம். ஆனால் அதைவிட அதிகமாக எங்கள் இதயத்திற்கு நிம்மதி அளித்த விஷயம் என்னவென்றால், நாங்கள் முற்றிலும் தனித்துவிடப்படவில்லை என்பதுதான். இந்த இவ்வளவு பெரிய மற்றும் இரக்கமற்ற வீட்டில் எங்கள் வலியை தன் வலியாக நினைக்கும் ஒரு மனிதரும் இருந்தார். ஒருவேளை அதுதான் ஒவ்வொரு இருண்ட இரவிலும் நாங்கள் வாழ்வதற்கான சக்தியைத் தந்த அந்த ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக இருந்திருக்க வேண்டும். விஜய் எப்போதும் எனக்கு தைரியம் தருவான். நான் எப்போதெல்லாம் சோர்வடைகிறேனோ, எப்போதெல்லாம் இனி என்னால் முடியாது என்று நினைக்கிறேனோ, அப்போதெல்லாம் அவன் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு சொல்வான், அஞ்சலி, ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். கெட்ட காலம் எப்போதும் நிலைக்காது. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். நீ மட்டும் நம்பிக்கையை இழந்துவிடாதே. தொடர்ந்து படித்துக்கொண்டே இரு. அவனுடைய இந்த வார்த்தைகளைக் கேட்கும்போது எனக்குள் ஒரு புதிய உயிர் பிறப்பது போல இருக்கும். ஏனென்றால் அந்த அரண்மனையில் உண்மையிலேயே என்னை புரிந்து கொண்ட ஒருவர் இருந்தார் என்றால் அது விஜய் மட்டும்தான். நான் எவ்வளவு வலியை அனுபவிக்கிறேன் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது.
நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதோடு என் இதயத்தில் என் அம்மாவைப் பற்றி எவ்வளவு கவலை இருக்கிறது என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. நான் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் நினைப்பேன். நான் என் அம்மாவிற்கு அவருடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும். அவருக்கு மீண்டும் ஒரு மரியாதையான வாழ்க்கையை நான் அளிக்க வேண்டும். அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களின் ஏச்சுப் பேச்சுகளை கேட்டுக்கொண்டே கழிக்க வேண்டுமென்று நான் விரும்பவில்லை. இதனால்தான் நான் ஒரு முடிவை எடுத்திருந்தேன். என்ன நடந்தாலும் சரி, நான் படிப்பை கைவிட மாட்டேன் என்று. பகலில் நான் எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டியிருந்தாலும் இரவில் நான் நிச்சயமாக படிப்பேன். விஜயும் என்னுடைய இந்த உழைப்பில் என்னோடு இருந்தான். அவனுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்காக புத்தகங்களை கொண்டு வருவான். சில சமயம் தன் நண்பர்களிடம் கேட்டு வாங்கி வருவான். சில சமயம் ஏதேனும் பழைய சந்தையிலிருந்து வாங்கி வருவான். சில சமயம் தன் பாக்கெட் மணியைச் சேமித்து எனக்காக படிப்புச் சாமான்களை கொண்டு வருவான். அவன் எப்போதெல்லாம் எனக்கு புத்தகங்களை கொடுக்கிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய கண்களில் ஒரு நம்பிக்கை தெரியும். நான் ஒரு நாள் நிச்சயம் வெற்றியடைவேன் என்று அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது போல அது இருக்கும். நான் நாள் முழுவதும் அரண்மனையில் வேலை செய்து கொண்டே இருப்பேன். அதிகாலையில் இருட்டாக இருக்கும்போதே எழுந்துவிடுவேன். பிறகு முழு வீட்டையும் சுத்தம் செய்வேன். சமையலறை வேலைகளை செய்வேன். துணிகளை துவைப்பேன். சித்தி என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வேன். அவர்கள் முன்னால் நான் எப்போதும் அமைதியாகவே இருந்தேன். ஏனென்றால் இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு நாளும் இன்னும் தீவிரமாகிக் கொண்டே இருந்தது. இரவு வந்ததும் முழு வீடும் தூங்கிய பிறகு நான் என் சிறிய அறைக்கு சென்று படிப்பைத் தொடங்கிவிடுவேன். பல நேரங்களில் நான் எவ்வளவு சோர்வாக இருப்பேன் என்றால் புத்தகத்தை கையில் எடுத்த உடனேயே தூக்கம் வரத் தொடங்கும். ஆனால் பிறகு நான் என் தந்தையை நினைத்துக் கொள்வேன். அவருடைய புன்னகைக்கும் முகம் என் நினைவுக்கு வரும். நான் மீண்டும் விழித்துக் கொள்வேன். இன்று நான் தோற்றுவிட்டால் அம்மாவின் எல்லா நம்பிக்கைகளும் உடைந்துவிடும் என்று எனக்கு தோன்றும். அதனால் நான் மீண்டும் புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவேன். வருடங்கள் கடந்து கொண்டே இருந்தன. மெல்ல மெல்ல நான் வளர்ந்து பெரியவளானேன். அதோடு என் கடின உழைப்பும் அதிகரித்தது. நான் ஒவ்வொரு தேர்விலும் மிகச் சிறப்பாக செய்தேன். ஒவ்வொரு முறையும் என்னை முந்தைய விடச் சிறந்தவளாக நிரூபித்துக் கொண்டே இருந்தேன். எனக்கு நினைவிருக்கிறது, முதல் முறையாக எனக்கு என்னுடைய வெற்றியின் பெரிய முடிவு, தேர்வு முடிவு பத்திரம் கிடைத்தபோது என்னாலேயே என்னை நம்ப முடியவில்லை. நான் என் அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். என் வாழ்க்கையை மாற்றியமைத்த அந்த பத்திரம் என் கையில் இருந்தது. நான் அதை மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக நான் எந்த இலக்கை கனவு கண்டேனோ இன்று நான் அங்கே வந்து சேர்ந்திருந்தேன். ஒரு காலத்தில் புத்தகங்களை தொடுவதற்கு கூட அனுமதிக்கப்படாத அந்தச் சிறிய பெண் இன்று தன் கடின உழைப்பினால் யாரும் கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாள். நான் அந்தச் சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தேன். அப்போது கதவில் ஒரு தட்டல் சத்தம் கேட்டது. நான் தலையை நிமிர்த்திப் பார்த்தேன். அங்கே விஜய் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவனுடைய முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை இல்லை. அவன் மிகவும் கவலையாக காணப்பட்டான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவன் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்ததைப் போல தோன்றியது. நான் உடனே எழுந்து அவனிடம் சென்று கேட்டேன், விஜய், என்ன ஆச்சு? நீ நன்றாகத்தானே இருக்கிறாய்? அவன் சில கணங்கள் என்னை பார்த்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், அஞ்சலி, நான் என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. என் அப்பா பண ஆசையில் எவ்வளவு குருடராகிவிட்டாரென்றால் அவருக்கு எது சரி எது தவறு என்று எதுவும் கண்ணுக்குத் தெரியவில்லை. அவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். அங்கு நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. நான் முதல் முறையாக அவனை இவ்வளவு உடைந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், எனக்கு பயமாக இருக்கிறது அஞ்சலி. என் வாழ்க்கைக்கான முடிவு என்னை கேட்காமலேயே எடுக்கப்பட்டுவிடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அவன் பேச்சைக் கேட்டுக்கொண்டே இருந்தேன். பிறகு நான் அவன் கையைப் பிடித்துக்கொண்டு சொன்னேன், விஜய், நீ எப்போதும் எனக்கு துணையாக இருந்திருக்கிறாய். உலகம் முழுவதுமே எனக்கு எதிராக இருந்தபோது நீ என்னுடன் நின்றாய். இப்போது உன்னுடைய முறை. நான் உன்னை தனியாக விடமாட்டேன். நீ கவலைப்படாதே. அப்படி எதுவும் நடக்காது. இப்போது காலம் மாறிவிட்டது. நாளைக்குள் எல்லாம் சரியாகிவிடும். என் பேச்சைக் கேட்டதும் அவனுடைய முகத்தில் சற்று நிம்மதி தெரிந்தது. அவன் பெருமூச்சு விட்டு லேசாக புன்னகைக்க முயன்றான். பிறகு சொன்னான், ஏனென்று தெரியவில்லை, ஆனால் நீ எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும்போது உண்மையிலேயே நம்பிக்கை வந்துவிடுகிறது. நானும் புன்னகைத்துக் கொண்டே சொன்னேன், ஏனென்றால் இப்போது உண்மையிலேயே எல்லாம் சரியாகப் போகிறது.
சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான். நான் மீண்டும் என் அறைக்குள் வந்தேன். அறையில் லேசான வெளிச்சம் இருந்தது. அம்மா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். நான் எப்போதும் பத்திரமாக பாதுகாத்து வந்த அந்த பழைய பெட்டியின் அருகில் மெதுவாகச் சென்றேன். அந்த பெட்டிக்குள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. நான் நடுங்கும் கைகளால் அதைத் திறந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த யூனிஃபார்மை சீருடையை வெளியே எடுத்தேன். அந்தச் சீருடை என் கண்களுக்கு முன்னால் வந்தவுடனேயே என் இதயத் துடிப்பு வேகமானது. நான் அழுது கொண்டே படித்த அந்த இரவுகளெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரத் தொடங்கின. நான் ஏச்சுப் பேச்சுகளை கேட்க நேர்ந்த, வாழ்க்கையில் நான் எதையும் சாதிக்க முடியாது என்று என்னிடம் சொல்லப்பட்ட அந்த நாட்களெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரத் தொடங்கின. என்னிடமிருந்து என் புத்தகங்கள் பறிக்கப்பட்டதும் நான் ஒரு வேலைக்காரியாக வைக்கப்பட்டிருந்ததும் நினைவுக்கு வந்தன. ஆனால் இன்று அதே அஞ்சலி அந்தச் சீருடையை தன் கைகளில் ஏந்தியபடி நின்று கொண்டிருந்தாள். நான் அதை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இது தோல்வியின் கண்ணீர் அல்ல, இது வெற்றியின் கண்ணீர். நான் மெதுவாக அந்தச் சீருடையை அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன்னால் சென்று நின்றேன். சில கணங்களுக்கு என்னாலேயே என்னை நம்ப முடியவில்லை. நான் ஏதோ கனவு காண்கிறேனோ என்று எனக்குத் தோன்றியது. கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண் இப்போது பலவீனமான மற்றும் பயந்து போன அஞ்சலி அல்ல. அவள் தன் கடின உழைப்பாலும் தைரியத்தாலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்ட ஒரு வலிமையான பெண்ணாவாள். அப்போது அம்மாவின் பார்வை என் மீது விழுந்தது. அவர் சில நொடிகள் முற்றிலும் மௌனமாகிவிட்டார். அவருடைய கண்கள் விரிந்தன. பிறகு அவற்றில் கண்ணீர் நிறைந்தது. தன் மகள் உண்மையிலேயே இதை சாதித்துவிட்டாள் என்பதை நம்ப முடியாதவரைப் போல அவர் என்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பார்த்தார். அடுத்த கணமே அவர் என் அருகில் வந்து என் முகத்தை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டார். அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவருடைய கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இம்முறை அவருடைய கண்ணீரில் அந்த வலி இருக்கவில்லை. இம்முறை அவற்றில் பெருமை இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, நிம்மதி இருந்தது. அவர் என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதுகொண்டே சொன்னார், என் மகள். மீண்டும் அழுதுகொண்டே சொன்னார், என் மகள் சாதித்துவிட்டாள். என் மகள் உண்மையிலேயே இதை சாதித்துவிட்டாள். நீ ஒரு நாள் நிச்சயம் பெரியதாக ஏதோ ஒன்றை சாதிப்பாய் என்பது எனக்கு எப்போதுமே தெரியும். இன்று உன் அப்பா இருந்திருந்தால் உன்னை பார்த்து எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். அம்மாவின் இந்த வார்த்தைகளைக் கேட்டதுமே எனக்கும் கண்ணீர் வந்துவிட்டது. நான் அவரை இறுக கட்டிக் கொண்டேன். அந்த பொழுதில் பல வருடங்களின் வலி கண்ணீராக வடிந்து வெளியேறுவது போல் எனக்குத் தோன்றியது. அம்மா மீண்டும் மீண்டும் என் தலையை கோதிவிட்டு என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். எல்லாம் வல்ல இறைவன் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும். நீ ஒருபோதும் யாருக்கும் முன்னால் தலை குனிய வேண்டிய நிலை வராமல் இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் மரியாதை நிலைத்திருக்கட்டும் என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். நான் அவருடைய வார்த்தைகளைக் கேட்டுக்கொண்டே, என்னுடைய உண்மையான வெற்றி என்பது என்னுடைய வேலையோ அல்லது பதவியோ அல்ல என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இன்று என் அம்மாவின் கண்களில் பெருமை இருந்தது பாருங்கள், அதுதான் என் உண்மையான வெற்றி. இன்று அவருடைய குனிந்திருந்த பார்வைகள் மீண்டும் நிமிர்ந்துவிட்டன. இன்று அவருடைய மகள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்று அவருக்கு தோன்றியது. இந்த சிந்தனையே என் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அம்மாவிற்கு அவருடைய உரிமையும் திரும்பக் கிடைக்கும் அந்த நாள் இனி தூரத்திலில்லை. இந்த அரண்மனையில் மீண்டும் அவருடைய மரியாதை நிலைநாட்டப்படும். அப்போது என் போன் ஒலித்தது. நான் காலை எடுத்தபோது என் ஸ்டாஃபைச் சேர்ந்த ஒரு நபர், மேடம் வண்டி தயாராக இருக்கிறது, நாம் கிளம்ப வேண்டும் என்று கூறினார். நான் சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். பிறகு மெதுவாக, நான் இதோ வருகிறேன் என்று சொன்னேன். நான் போனை வைத்துவிட்டு என் அறையைச் சுற்றிலும் ஒருமுறை பார்வையைச் செலுத்தினேன். அந்த அறையின் ஒவ்வொரு பொருளும் எனக்கு என்னுடைய கடந்து போன நாட்களை நினைவூட்டிக் கொண்டிருந்தன. எனக்கு என் அம்மாவின் போராட்டங்கள் நினைவுக்கு வந்தன. எனக்கு தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. என்னுடைய சிறுவயது நாட்களும் நினைவுக்கு வந்தன. ஒரு காலத்தில் நான் இதே அரண்மனையில் ஒரு வேலைக்காரியைப் போல வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது. இன்று நான் ஒரு புதிய அடையாளத்துடன் என்னுடைய கடந்த காலத்திற்கு முன்னால் போய் நிற்கப் போகிறேன். நான் மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தேன். வெளியில் அரசாங்க வண்டி எனக்காக காத்துக் கொண்டிருந்தது. டிரைவர் மரியாதையுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் எனக்கு சல்யூட் அடித்துவிட்டு வண்டியின் கதவை திறந்துவிட்டார். நான் வண்டியில் சென்று அமர்ந்து கொண்டேன். வண்டி மெல்ல மெல்ல முன்னோக்கி நகரத் தொடங்கியது. நான் ஜன்னலுக்கு வெளியே பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் என் கண்கள் வெளியில் இருக்கும் பாதையை பார்க்கவில்லை. என் கண்கள் இந்த அரண்மனையில் நான் கழித்த அந்த பழைய நாட்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தன.
என் போனுக்கு இடையில் அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன. ஆபீஸ் ஆட்கள் என்னிடம் முக்கியமான விஷயங்களை பேச விரும்பினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என் மனம் வேறு எங்கோ இருந்தது. நான் போனை ஒரு பக்கமாக எடுத்து வைத்துவிட்டு என் சிந்தனைகளில் மூழ்கிப் போனேன். நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் சித்தப்பாவும் அஜயும் மூத்த மகனும் தங்களுடைய வண்டியில் அமர்ந்து கொண்டு தாங்கள் சந்திக்கப் போகும் ஆபீசரை பணபலத்தைக் கொண்டு தங்கள் கைக்குள் போட்டுக்கொள்ளலாம் என்று முழு நம்பிக்கையுடன் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதுமே தங்களுடைய செல்வத்தின் மீதும் தங்களின் செல்வாக்கின் மீதும் மிகுந்த தலைக்கணம் இருந்தது. இந்த உலகத்தில் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத மனிதனே இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஒருவேளை இந்த நேரத்திலும் அவர்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கலாம். எதிரே இருக்கும் ஆபீசர் எவ்வளவுதான் நேர்மையானவராக இருந்தாலும் இறுதியில் பணத்திற்கு முன்னால் குனிந்துதான் ஆக வேண்டும் என்று. ஆனால் விதி அவர்களுக்காக வேறு ஏதோ ஒன்றை எழுதி வைத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் இவ்வளவு தலைக்கணத்துடன் சந்திக்கச் செல்லும் அந்த மனிதர் வேறு யாருமல்ல, தங்களுடைய சொந்த அண்ணன் மகள் அஞ்சலிதான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் யாரை எப்போதும் பலவீனமானவள் என்று நினைத்தார்களோ அதே அஞ்சலிதான். யாரிடம் காலையிலிருந்து இரவு வரை வேலை வாங்கினார்களோ அதே அஞ்சலிதான். யாரை ஒரு வேலைக்காரியை விட மேலாக ஒருபோதும் மதிக்கவில்லையோ அதே அஞ்சலிதான். யாரை புத்தகங்களிலிருந்து தூரமாக்கினார்களோ, மேலும் படித்து பெரிய ஆளாவது உன்னால் முடியாத காரியம் என்று கூறி யாரை ஏளனம் செய்தார்களோ அதே அஞ்சலிதான். நான் வண்டியில் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. அதிகாலையில் இருட்டாக இருக்கும்போதே சித்தி என்னை எழுப்பிவிட்டு, எழுந்திரு, இன்னும் நிறைய வேலைகள் பாக்கியிருக்கின்றன என்று சொல்வது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் தூக்கம் சொக்கும் கண்களுடன் எழுந்து முழு வீட்டிலும் வேலை செய்யத் தொடங்கிவிடுவேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் அதே அரண்மனையிலேயே வேலை செய்து கொண்டிருப்பேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். என் கனவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்று அதே அஜய் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் என் நாற்காலிக்கு முன்னால் வந்து நிற்கப் போகிறான். தான் விலை கொடுத்து வாங்க நினைக்கும் அந்த ஆபீசர் ஒரு காலத்தில் தன் காலடி தூசியை விட மேலாக நினைக்காத அதே பெண்தான் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கக்கூட இல்லை. அவர்கள் அலுவலகத்திற்குள் வரும்போதும் என்னை அந்த பெரிய நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போதும் அவர்களின் முகத்தின் நிறம் எப்படி வெளுத்துப் போகும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பெண்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எப்போதும் கூறும் சித்தப்பாவால் ஒருவேளை தன் கண்களையே நம்ப முடியாது. என்னுடைய புத்தகங்களைக் கண்டு அவ்வளவு வெறுப்படைந்த சித்தி, நாம் படிக்க விடாத ஒருத்தி இன்று எப்படி இந்த நிலையை அடைந்தாள் என்று ஒருவேளை யோசிப்பார். எப்போதும் வானத்தைத் தொடும் அளவிற்கு தலைக்கணம் கொண்டிருந்த அஜய் ஒருவேளை முதல் முறையாக தன் பார்வைகளை குன்றச் செய்து தலைகுனிந்து நிற்பான். ஆனால் அந்த நேரத்தில் என் இதயத்தில் வெறுப்பு இருக்கவில்லை. என் இதயத்தில் என் அம்மாவின் முகம் மட்டுமே இருந்தது. அவருடைய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் எனக்கு நினைவுக்கு வந்தது. நாங்கள் இருவரும் வாழ்ந்த அந்த உடைந்த அறை எனக்கு நினைவுக்கு வந்தது. எங்கு குளிர்காலத்தில் குளிர்ந்த காற்று உள்ளே வருமோ, மழைக்காலத்தில் கூரை ஒழுகுமோ அந்த அறை நினைவுக்கு வந்தது. எங்களிடம் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாதபோது விஜய் ரகசியமாக எங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்த அந்த இரவுகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. உலகத்தார் யாவருக்கும் தெரியாமல் மறைந்து நின்று நான் இரவில் படித்த நாட்களும், ஒருநாள் நான் என் அம்மாவிற்கு அவருடைய உரிமையை பெற்றுத் தருவேன் என்று ஒவ்வொரு இரவும் எனக்குள் நானே செய்து கொண்ட சத்தியமும் எனக்கு நினைவுக்கு வந்தன. இன்று அந்த நாள் வந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. வண்டி சாலையில் முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தது. என் இதயமும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இது பயத்தினால் ஏற்பட்ட துடிப்பு அல்ல. இது என் சித்தப்பாவும் அவருடைய குடும்பத்தினரும் இப்போது எதிர்கொள்ள வேண்டிய அந்த உண்மையின் துடிப்பு ஆகும். இதுவரை அவர்கள் என்னை தங்களுக்கு முன்னால் தலைகுனிந்து நின்ற தங்களின் ஏச்சுப் பேச்சுகளைக் கேட்டு அமைதியான, எதுவும் பேசாமல் எல்லா வேலைகளையும் செய்த அந்த பழைய அஞ்சலியைப் போலத்தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்னும் சில நிமிடங்களிலேயே அவர்கள் அலுவலகத்தின் கதவை திறந்து உள்ளே வரும்போதும், உதவியாளர் அவர்களை என் கேபின் வரை அழைத்து வரும்போதும், என் அறையின் கதவு திறக்கப்படும்போதும் அவர்களின் முழு உலகமும் மாறிவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் எந்தவொரு பயந்த மற்றும் பலவீனமான பெண் அல்ல, தன் கடின உழைப்பு, தன் போராட்டம், தன் அம்மாவின் ஆசிகள் மற்றும் தன் தந்தையின் கனவுகளை நனவாக்குவதற்காக ஒவ்வொரு வலியையும் சகித்துக்கொண்ட ஒரு வலிமையான மற்றும் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி அமர்ந்திருப்பாள். இன்று அதே கடின உழைப்பு அவளை அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. வருடங்களாக நான் எதற்கு காத்துக் கொண்டிருந்தேனோ அந்த வாய்ப்பை இன்று எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு அளித்திருக்கிறான் என்று என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன்.
ஆனால் நான் அவர்களுக்கு முன்னால் என் கோபத்தால் அல்ல, என் வேலையாலும் என் மரியாதையாலும் நிமிர்ந்து நிற்பேன். ஏனென்றால் வலிகளை சகித்துக்கொண்டு வெற்றி பெற்ற ஒருவருக்கு தன் பலத்தை காட்டுவதற்கு உயர்ந்த குரல் தேவைப்படுவதில்லை. அவருடைய அந்த அந்தஸ்தே அவருடைய மிகப்பெரிய அடையாளமாக மாறிவிடுகிறது. இன்று என்னுடைய அடையாளம் ஒரு பலவீனமான பெண்ணின் அடையாளம் அல்ல, மாறாக இனி யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு நேர்மையான மற்றும் தைரியமான ஐபிஎஸ் அதிகாரியின் அடையாளம் ஆகும். பிறகு நான் என் தனிப்பட்ட உதவியாளரை பர்சனல் அசிஸ்டன்ட் என் கேபினுக்குள் அழைத்தேன். அவன் உள்ளே வந்து மரியாதையுடன், மேடம், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். நான் அவனை பார்த்து அமைதியான குரலில் சொன்னேன், வெளியே எனக்காக காத்துக் கொண்டிருக்கும் அந்த மனிதர்களை கண்காணிப்பில் வை. மேலும் மீட்டிங் ரூம் மற்றும் வெளியிலிருக்கும் எல்லா கேமராஸ் ஆன் செய்துவிடு. அவர்கள் உள்ளே வருவதற்கு முன்னால் நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன். அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் ஆம் என்று தலையசைத்துவிட்டு வெளியே சென்றான். சில நிமிடங்களிலேயே அவன் மீண்டும் உள்ளே வந்து என் முன்னால் இருந்த லேப்டாப் ஆன் செய்தான். ஸ்கிரீன் அலுவலகத்திற்கு வெளியேயான காட்சிகள் தெளிவாக தெரியத் தொடங்கின. நான் என் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அமைதியாக அந்த ஸ்கிரீனை பார்க்கத் தொடங்கினேன். என் இதயத் துடிப்பு சற்று வேகமாக இருந்தது, ஆனால் என் முகத்தில் முழுமையான நிம்மதி இருந்தது. ஏனென்றால் இன்று விதி என்னை எந்த இடத்திலிருந்து என் வாழ்க்கை மாறியதோ அதே திருப்புமுனைக்கு மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. திரையில் நான் பார்த்தேன், வெளியே சோபாவில் என்னுடைய அதே பேராசை பிடித்த சித்தப்பாவும் அவருடைய மூத்த மகன் அஜயும் அமர்ந்திருந்தார்கள். இருவரின் முகத்திலும் அதே பழைய தலைக்கணம் தெளிவாகத் தெரிந்தது. சித்தப்பாவின் கையில் ஒரு பெரிய பை இருந்தது, அதை அவர் மீண்டும் மீண்டும் பத்திரமாக பிடித்துக் கொண்டிருந்தார். அஜய் இங்குமங்கும் பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். தங்களின் வேலை எளிதாக முடிந்துவிடும் என்று அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது போல அது தெரிந்தது. அவர்களை பார்த்ததும் நான் என் சிறுவயது நினைவுகளில் மூழ்கிப்போனேன். என் தந்தைக்கு முன்னால் குனிந்து குனிந்து பேசிய அவருடைய பின்னாடியே சுற்றிய அதே மனிதர் என் நினைவுக்கு வந்தார். ஆனால் அவர் சென்ற பிறகு அதே மனிதர்தான் என் அம்மாவிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டார். நான் திரையில் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். சித்தப்பா மெதுவாக அஜயிடம் சொன்னார், மகனே, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இந்தப் பையில் நான் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன் என்றால் எதிரே இருக்கும் அதிகாரி நம்முடைய ஃபைலை பார்க்காமலேயே மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை இருக்கிறது. சரியான தொகையை முன்னால் வைக்கத் தெரிந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். அஜய் சிரித்துக்கொண்டே சொன்னான், நிச்சயமாக அப்பா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவ்வளவு பணத்தை பார்த்ததும் அவர்தானே நமக்கு உதவத் தயாராகிவிடுவார். அதன் பிறகு நம்முடைய பல கோடி ரூபாய் வேலை முடிந்துவிடும். இருவரின் பேச்சைக் கேட்டதும் என் முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. ஆனால் அந்த புன்னகைக்குப் பின்னால் பல வருடங்களின் வலி மறைந்திருந்தது. இவர்களுக்கு இன்றும் கூட இந்த உலகம் பணத்தால்தான் இயங்குகிறது என்று தோன்றுகிறது என நான் என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். இவர்களுக்கு இன்றும் தங்கள் பலத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் தலைக்கணம் இருக்கிறது. தாங்கள் எந்த மனிதனை விலை கொடுத்து வாங்க இத்தனை நோட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்களோ அவள் வேறு யாரும் அல்ல, தங்களை ஒரு காலத்தில் 2 வேளை உணவிற்காக ஏங்க வைத்த அதே பெண் என்பது இவர்களுக்கு என்ன தெரியும்? வேலைக்காரியாக வைக்கப்பட்டிருந்த அதே பெண் என்பது இவர்களுக்கு என்ன தெரியும்? சிறிது நேரத்திற்குப் பிறகு என் தனிப்பட்ட உதவியாளர் வந்து சொன்னான், மேடம், அவர்கள் உங்களை சந்திக்கத் தயாராக இருக்கிறார்கள். நான் அவர்களை உள்ளே அனுப்பட்டுமா? நான் அமைதியான குரலில் சொன்னேன், ஆம், அவர்களை உள்ளே அனுப்பு. அவ்வளவுதான். இதை சொல்லிவிட்டு நான் என் பெரிய நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டேன். ஆனால் நான் நேராக முன்னால் பார்க்கவில்லை. அவர்கள் உள்ளே வரும்போது என் முகம் அவர்களுக்கு உடனடியாக தெரியக்கூடாது என்பதற்காக நான் நாற்காலியை சற்று திருப்பி அமர்ந்து கொண்டேன். என் கேபினுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. சில கணங்களுக்குப் பிறகு கதவில் தட்டல் சத்தம் கேட்டது. என் உதவியாளர் கதவைத் திறந்து, சார், நீங்கள் உள்ளே வரலாம் என்று கூறினான். சித்தப்பாவும் அஜயும் மெல்ல மெல்ல என் கேபினுக்குள் வந்தார்கள். நான் அப்போதும் நாற்காலியை திருப்பியே அமர்ந்திருந்தேன். முன்னால் ஏதோ ஒரு பெரிய அதிகாரி அமர்ந்திருக்கிறார் என்று அவர்கள் இருவரும் நினைத்தார்கள். சித்தப்பா மெதுவாகச் சொன்னார், சார், எங்களுக்கு உங்களிடம் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. எங்களுடைய ஒரு ஃபைல் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அது இன்றைக்கே பாஸ் ஆகிவிடும். அஜயும் பேச்சை வளர்க்கும் விதமாகச் சொன்னான், ஆமாம் சார், நாங்கள் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்போம். நான் சில கணங்கள் அமைதியாக இருந்தேன். பிறகு மெதுவாக என் நாற்காலியை அவர்களை நோக்கி திருப்பத் தொடங்கினேன். என் நாற்காலி முழுமையாக அவர்களை நோக்கி திரும்பி என் முகம் அவர்களுக்கு முன்னால் வந்த அடுத்த கணமே இருவரின் முகத்தின் நிறமும் வெளுத்துப் போனது. அவர்கள் ஏதோ ஒரு கனவை கண்டுவிட்டது போல அவர்களின் கண்கள் அவ்வளவு பெரிதாக விரிந்தன.
அவர்களின் கைகள் நடுங்கத் தொடங்கின. எந்த பையை அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையுடன் பிடித்து கொண்டு வந்திருந்தார்களோ அது அவர்களின் கையிலிருந்து கிட்டத்தட்ட நழுவி விழும் நிலைக்கு வந்தது. அஜய் என்னையே பார்த்து கொண்டு நின்றான். அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. சித்தப்பாவின் நிலையும் எப்படி இருந்தது என்றால் அவர் நின்ற இடத்திலேயே நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. ஒருவேளை அவர்களுக்கு தங்களின் கண்களையே நம்ப முடியவில்லை போலும். முன்னால் இருப்பது உண்மையிலேயே அஞ்சலிதானா என்று தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்வதைப் போல அவர்கள் மீண்டும் மீண்டும் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் உதடுகள் அசைந்தன, ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை. மிகுந்த போராட்டத்திற்குப் பிறகு அவர்களின் வாயிலிருந்து இவ்வளவுதான் வந்தது. அஞ்சலி, நீயா? தாங்கள் பல வருடங்களாக ஒரு வேலைக்காரியைப் போல நடத்திய ஒரு பெண் ஒருநாள் தங்களுக்கு முன்னால் ஒரு நேர்மையான மற்றும் தைரியமான IPS அதிகாரியாக வந்து அமருவாள் என்று அவர்கள் தங்களின் கனவில் கூட நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார்கள். நான் என் நாற்காலியில் முழு நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்களின் கண்களை நேராக பார்த்து அமைதியான குரலில் சொன்னேன், ஏன் சித்தப்பா, என்னை அடையாளம் தெரிந்துவிட்டதா? காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் யாரிடம் வேலை வாங்கினீர்களோ அதே அஞ்சலிதான் நான். யாரிடமிருந்து அவளுடைய புத்தகங்களை பறித்தீர்களோ அதே அஞ்சலிதான் நான். மேலும் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து என் அம்மாவோடு சேர்த்து யாரை இந்த அரண்மனையின் வேலைக்காரியாக மாற்றினீர்களோ அதே அஞ்சலிதான் நான். நான் சில நொடிகள் நின்றேன். பிறகு ஒரு லேசான புன்னகையுடன் சொன்னேன், சித்தப்பா, நீங்கள் என்னை வண்டியை துடைக்கச் சொன்ன அந்த நாள் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் உங்கள் வண்டியில் இருந்த எல்லா தூசிகளையும் மண்ணையும் துடைத்துச் சுத்தம் செய்துவிட்டேன். ஆனால் பாவம், உங்கள் மூளைக்குள் நிறைந்திருந்த அந்த பேராசையையும் அழுக்கையும் தான் என்னால் துடைக்க முடியாமல் போய்விட்டது. என் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனேயே அவர்கள் மீது ஏதோ ஒரு பெரிய மலை இடிந்து விழுந்தது போலானது. அவர்களின் முகத்தில் இருந்த அத்தனை சிரிப்பும் காணாமல் போயிருந்தது. அவர்களின் கண்களில் பயமும் அவமானமும் ஒன்றாக தெரிந்தன. என்னை எப்போதும் தாழ்த்திப் பேசிய அஜய் தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தான். யாருடைய தலைக்கணத்திற்கு எல்லையே இல்லாமல் இருந்ததோ அந்தச் சித்தப்பாவின் நிலை எப்படி ஆகியிருந்தது என்றால் அவரால் என் கண்களை பார்த்து பேசக்கூட முடியவில்லை. அவருடைய முகம் வெளிறிப் போயிருந்தது. என்ன சொல்வது, என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் இன்று முதல் முறையாக வாழ்க்கை அவர்களை தாங்கள் யாரை மிகவும் பலவீனமானவள் என்று நினைத்தார்களோ அதே மனிதருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. இன்று அதே மனிதர் அதிகாரம், மரியாதை மற்றும் உண்மையுடன் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள். சரி மகளே, சொல், இது என்ன கேவலமான நாடகம்? இது யாருடைய ஆடைகளை நீ அணிந்திருக்கிறாய்? இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? உண்மையான ஆபீசர் இங்கே வந்து நம்மை உன்னோடு இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டால் நம்ம எல்லாரையும் ஜெயிலில் தள்ளிவிடுவார். சீக்கிரம் இங்கிருந்து எழுந்து உன்னுடைய வேலைக்குப் போ. சித்தப்பாவின் குரலில் அதே பழைய தலைக்கணம் இருந்தது. அதே பழைய அகந்தை இருந்தது. தங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெண்தான் தாங்கள் இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து சந்திக்க நினைத்த அந்த ஆபீசர் என்பதை அவர்களால் அப்போதும் நம்ப முடியவில்லை. நான் அவர்களின் பேச்சைக் கேட்டு லேசாக புன்னகைத்தேன். பிறகு அமைதியான குரலில் சொன்னேன், சித்தப்பா, இப்போது உங்களுடைய பார்வையும் பலவீனமாகிவிட்டது என்று தோன்றுகிறது. ஒருமுறை தயவு செய்து முன்னால் மேஜையின் மீது இருக்கும் பெயர் பலகையை, நேம் பிளேட் உற்றுப்பாருங்கள். அங்கே என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த ஆபீசரை சந்திப்பதற்காக நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையுடன் வந்தீர்களோ அவர் வேறு யாரும் அல்ல, நான்தான். அதோடு இன்னொன்றும் சொல்கிறேன், நீங்கள் லஞ்சம் கொடுக்க வந்திருக்கும் அந்த ஆபீசர் ஒரு பெண்ணா அல்லது ஆணா என்பது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாமல், எதையும் புரிந்து கொள்ளாமல் வெறும் உங்களுடைய பணத்திமிரில் இங்கே வந்துவிட்டீர்கள். இதைக் கேட்டதுமே சித்தப்பாவும் அஜயும் பதற்றத்துடன் என் மேஜையை நோக்கி பார்த்தார்கள். அங்கே வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் என்னுடைய பெயர் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவர்களின் கண்கள் விரிந்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். அவர்களின் காலடி மண் வழுவி போனது போல அது இருந்தது. தங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெண் தாங்கள் பல வருடங்களாக அவமானப்படுத்திய அதே அஞ்சலிதான் என்பதை அவர்களால் அப்போதும் நம்ப முடியவில்லை. நான் எதுவும் பேசாமல் என் மேஜையின் மீது இருந்த பட்டனை அழுத்தி என் தனிப்பட்ட உதவியாளரை உள்ளே அழைத்தேன். சில வினாடிகளிலேயே அவன் கதவை திறந்து உள்ளே வந்தான். அவன் முழு மரியாதையுடன் எனக்கு சல்யூட் அடித்துவிட்டுச் சொன்னான், எஸ் மேடம், என்னை அழைத்தீர்களா? நான் அவனை பார்த்துச் சொன்னேன், ஆமாம், அந்த கேஸ் ஃபைல் இப்போது கொண்டு வர வேண்டாம். இப்போது அதற்கு தேவையில்லை. இன்னும் சில முக்கியமான நடவடிக்கைகள் பாக்கியிருக்கின்றன. நான் சொல்லும்போது ஃபைலை எடுத்துக்கொண்டு வா. அவன் மீண்டும் சல்யூட் அடித்துவிட்டுச் சொன்னான், சரி மேடம், உங்களுடைய கட்டளைப்படியே செய்கிறேன். இவ்வளவு கூறிவிட்டு அவன் வெளியே சென்றான்.
இதையெல்லாம் பார்த்த பிறகு சித்தப்பா மற்றும் அஜய்யின் மனதில் எஞ்சியிருந்த அந்த கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போனது. தாங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கிறோமோ அந்த ஐபிஎஸ் ஆபீசர் நான்தான் என்பது அவர்களுக்கு இப்போது முழுமையாக உறுதியாகிவிட்டது. சில நிமிடங்களுக்கு முன்னால் வரை என்னை அதட்டிக் கொண்டிருந்த சித்தப்பாவின் முழு நடத்தையுமே இப்போது மாறிப்போயிருந்தது. அவர்களின் முகத்தின் நிறம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. அவருடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் ஒரு போலி புன்னகையுடன் சொன்னார், மகளே, எனக்கு உன்னை பார்த்து மிகவும் பெருமையாக இருக்கிறது. நீ உண்மையிலேயே நம்முடைய பரம்பரையின் பெயரை பெருமைப்படுத்திவிட்டாய். நீ இவ்வளவு பெரிய ஆபீசராக மாறுவாய் என்று நான் என் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இன்று உன் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். சரி, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது இதெல்லாம் நம்முடைய சொந்த வீட்டு விஷயம்தானே. நீ மட்டும் எங்களுடைய இந்த ஒரு சிறிய உதவி செய்துவிடு. இந்த கேஸ் ஃபைல் பாஸ் செய்து அந்த நிலத்தை என் பெயருக்கு மாற்றிவிடு. முடிவில் அதெல்லாம் நம்முடையதுதானே. நான் அவருடைய பேச்சு முழுமையாக முடியும் வரை பொறுமையாக இருந்தேன். பிறகு அவருடைய கண்களை நேராக பார்த்துச் சொன்னேன், இல்லை சித்தப்பா, உங்களுக்கு அந்த நிலமும் கிடைக்காது, அந்த அரண்மனையும் கிடைக்காது. ஏனென்றால் எந்த ஒரு பொருளின் மீது உங்களுக்கு உரிமையே இல்லையோ அதை நான் எப்படி உங்கள் பெயருக்கு மாற்ற முடியும்? நீங்கள் பல அநீதிகளை செய்துவிட்டீர்கள், பலரின் உரிமைகளை பறித்துவிட்டீர்கள், பல ஏமாற்று வேலைகளை செய்துவிட்டீர்கள். ஆனால் இனிமேல் இதெல்லாம் நடக்காது. இப்போது உங்களுடைய கனவுகளின் முடிவு வரப்போகிறது. நீங்கள் எந்த நிலத்தை உங்கள் பெயருக்கு மாற்றி விற்க விரும்புகிறீர்களோ அந்த நிலம் ஒருபோதும் உங்களுடையதாக இருந்ததே இல்லை. என் வார்த்தைகளைக் கேட்டதுமே அவருடைய முகத்தின் நிறம் மீண்டும் மாறியது. அஜய் கோபத்துடன் என்னை நோக்கி பார்க்கத் தொடங்கினான். ஆனால் நான் எதற்கும் பயப்படாமல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நீங்கள் மட்டும்தான் சதி திட்டம் தீட்டத் தெரிந்தவர் என்றா? நீங்கள் மட்டும்தான் ஆட்டம் ஆட முடியும் என்றா? நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் என்ற முழு விவரங்களையும் நான் திரட்டிவிட்டேன். நீங்கள் யார் யாருடன் பேசினீர்கள்? யாருடன் சேர்ந்து இந்த நிலத்தை விற்பதற்கான திட்டத்தை தீட்டினீர்கள்? யார் யாருக்கு பணம் கொடுக்கப் போகிறீர்கள் என்ற அனைத்தும் எனக்குத் தெரியும். சித்தப்பாவின் நெற்றியில் வியர்வை வழியத் தொடங்கியது. நான் தொடர்ந்து கூறினேன், எந்த நிலத்தை விற்பதற்காக நீங்கள் இத்தனை வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நிலத்தை என் தந்தை அரசாங்கத்திற்கு வழங்க முடிவெடுத்ததே அங்கே ஒரு பெரிய பள்ளி வரவேண்டும் என்பதற்காகத்தான். அதன் மூலம் கிராமத்து ஏழை பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக. வேறு எந்த ஒரு அஞ்சலியும் தன் புத்தகங்களிலிருந்து தூரமாகிவிடக்கூடாது என்பதற்காக. எந்தவொரு ஏழைத்தாயின் மகளும் வெறும் சூழ்நிலையின் கட்டாயத்தால் தன் கனவுகளை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் நீங்கள் அந்த நிலத்தை விற்று அந்த பணத்தை உங்கள் பைக்குள் நிரப்ப விரும்பினீர்கள். இது ஒருபோதும் நடக்காது. நான் என் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்று கொண்டு சொன்னேன், அந்த நிலம் என் தந்தையின் கடைசி அடையாளம். அங்கே பள்ளி கட்டப்பட்டே தீரும். அங்கே கிராமத்து பிள்ளைகள் படிப்பார்கள். அங்கே ஏழை குடும்பங்களின் கனவுகள் நனவாகும். ஆனால் அங்கே உங்களுடைய பேராசையின் கட்டிடம் ஒருபோதும் எழும்பாது. பணத்தின் பலத்தைக் கொண்டு எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் இம்முறை நீங்கள் எதிர்கொண்டிருப்பது உங்களால் கொடுக்கப்பட்ட வலிகளாலேயே தன்னை வலிமையாக்கிக் கொண்ட ஒரு மனிதரை. நான் மீண்டும் சொன்னேன், மேலும் நீங்கள் யார் யாருடன் சேர்ந்து இந்த நிலத்தை விற்கப் போகிறீர்களோ அவர்களைப் பற்றியும் எனக்கு முழுமையாகத் தெரியும். நான் அந்த மனிதர்கள் எல்லாரையும் அறிவேன். இனி யாரும் தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனி வெறும் நீதி மட்டும்தான் நடக்கும். அந்த நீதியை நானே முன்னின்று வழங்குவேன். ஏனென்றால் சட்டத்திற்கு மேல் யாரும் பெரியவர்கள் இல்லை. என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதுமே சித்தப்பாவின் மூச்சு வேகம் அதிகரித்தது. அவருடைய முகம் அப்படியே வெளுத்துப் போனது. அவர் தன் மார்பின் மீது கையை வைத்துக் கொண்டார். திடீரென நிலைகுலைந்து தரையில் விழுந்துவிட்டார். அஜய் பதற்றமடைந்தான். அவன் ஓடிச் சென்று தன் தந்தையின் அருகில் அமர்ந்து சத்தமாக கத்தினான், அப்பா அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? பிறகு அவன் என் பக்கமாக கோபத்துடன் பார்த்து கத்தினான், அஞ்சலி, நீ என் அப்பாவைக் கொல்ல முயற்சி செய்திருக்கிறாய். நான் உன்னை சும்மா விடமாட்டேன். உனக்கு எதிராக நான் புகார் அளிப்பேன். நான் போலீசிடம் போவேன். உன்னை கைது செய்ய வைப்பேன். நீ தப்பிக்க முடியாது. நான் முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். நான் உடனடியாக என் ஸ்டாஃபிற்கு எமர்ஜென்சி கால் செய்யுமாறு உத்தரவிட்டேன். ஆம்புலன்ஸ் வரவழைக்கச் சொன்னேன். சில நிமிடங்களிலேயே என்னுடைய ஊழியர்கள் உள்ளே வந்தார்கள். நான் டாக்டர்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறினேன். சித்தப்பாவை உடனடியாக சிகிச்சைக்காக அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்தேன்.
ஏனென்றால் எனக்கு சட்டமும் மனிதநேயமும் தான் எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருந்தன. நான் யாரையும் வெறுத்திருக்கலாம், ஆனால் யாருடைய உயிரோடும் என்னால் விளையாட முடியாது. அஜய் அப்போதும் கோபத்தோடு என்னை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் நான் அவனுடைய பக்கமாக பார்த்து இவ்வளவு மட்டும்தான் சொன்னேன். நினைவில் வைத்துக்கொள் அஜய், சட்டம் பழிவாங்குவதில்லை. சட்டம் நீதிதான் வழங்குகிறது. இன்று நடந்து கொண்டிருப்பதெல்லாம் என் காரணமாக அல்ல, மாறாக உங்களுடைய சொந்த கர்மவினைகளின் பயனாகும். இனி முடிவை பேராசை தீர்மானிக்காது. இனி முடிவை உண்மையும் சட்டமும் தான் தீர்மானிக்கப் போகிறது. பிறகு நான் சற்றும் தாமதிக்காமல் சித்தப்பாவை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். ஏனென்றால் அவர் எனக்கும் என் அம்மாவிற்கும் எவ்வளவுதான் தீமை செய்திருந்தாலும் என்னால் யாருடைய உயிரோடும் விளையாட முடியாது. எனக்கு மனிதநேயமும் சட்டமும் தான் எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருந்தன. மறுபுறம் அஜயை லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யுமாறு நான் உத்தரவிட்டேன். போலீசார் அவனை தங்களுடன் அழைத்துச் சென்றார்கள். ஆரம்பத்தில் அவனுக்கு தன் பணத்தின் மீதும் தன் செல்வாக்கின் மீதும் மிகுந்த தலைக்கணம் இருந்தது. தான் இன்னும் சிறிது நேரத்திலேயே வெளியில் வந்துவிடுவோம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனிடம் விசாரணை தொடங்கப்பட்டு அவனுக்கு முன்னால் எல்லா ஆதாரங்களும் வைக்கப்பட்டபோது சில மணி நேரங்களிலேயே அவனுடைய தலைக்கணம் உடைந்து போனது. அவன் தன் குற்றங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டான். அவன் தன் வாக்குமூலத்தில் கூறியிருந்ததாவது: ஒரு நாள் கிராமத்து மனிதன் ஒருவன் சித்தப்பாவிடம் வந்து அவருடைய மூத்த அண்ணனுக்கு, அதாவது என் தந்தைக்கு, கிராமத்திலிருந்து நகரத்திற்குச் செல்லும் சாலையின் அருகில் மிகப்பொரிய மற்றும் மதிப்புமிக்க நிலம் ஒன்று இருப்பதாக கூறினான். தந்தை அந்த நிலத்தை தனக்காக வைத்திருக்கவில்லை. அங்கே ஒரு அரசு பள்ளி வரவேண்டும் என்பதற்காக, அதன் மூலம் கிராமத்து ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் மற்றும் கிராமம் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதை அரசாங்கத்தின் பெயருக்கு மாற்ற முடிவெடுத்திருந்தார். ஆனால் இந்த விஷயம் சித்தப்பாவிற்கு தெரிந்த உடனேயே அவருடைய எண்ணம் மாறிவிட்டது. அவருக்கு அந்த நிலத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் தெரியவில்லை, மாறாக பல கோடி ரூபாய்கள்தான் தெரிந்தன. எவ்வாறாவது அந்த நிலத்தை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விற்றுவிட வேண்டும் என்று அவர் தன் மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டார். அஜய் மேலும் கூறுகையில், அந்தச் சமயத்தில் நகரத்தை சேர்ந்த சில பெரிய வியாபாரிகள் கிராமத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு டிராக்டர் ஷோரூம் மற்றும் பெரிய கிடங்கு கோடவுன் அமைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய நிலத்தை வாங்க விரும்பினார்கள். சித்தப்பா அந்த மனிதர்களை ரகசியமாக சந்தித்து அவர்களுடன் பேரம் பேசி குதிரை தள்ளினார். நிலம் அவர்கள் பெயருக்கு மாற்றப்பட்டுவிட்டால் அதற்கு பதிலாக சித்தப்பாவிற்கு பல கோடி ரூபாய்கள் வழங்கப்படும் என்று அந்த மனிதர்கள் கூறினார்கள். பேராசையில் கண்மூடிப்போன சித்தப்பா ஒரு கணம் கூட யோசிக்காமல் இந்த பேரத்திற்கு சம்மதித்தார். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருந்தது. அந்த நிலம் ஏற்கனவே அரசாங்கத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே அதை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்வதற்காக மீண்டும் அரசு பத்திரங்களில் முறைகேடுகள் செய்ய வேண்டியிருந்தது. மேலும் ஏதேனும் ஒரு பெரிய அதிகாரியிடம் ஃபைலை பாஸ் செய்ய வேண்டியிருந்தது. இதன் பிறகு சித்தப்பா போலி பத்திரங்களை தயாரிப்பதற்கான திட்டத்தை தீட்டினார். அவர் பல மனிதர்களுடன் சேர்ந்து போலியான ஆவணங்களை தயார் செய்தார். எந்த அதிகாரியிடம் இந்த ஃபைல் செல்கிறதோ அவருக்கு லஞ்சம் கொடுத்து தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார். இதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை ஏற்பாடு செய்தார்கள். அதே பணத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் இன்று என் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். ஆனால் தாங்கள் விலை கொடுத்து வாங்கச் செல்லும் அந்த அதிகாரி வேறு யாரும் அல்ல, தங்களின் சொந்த அண்ணன் மகள் அஞ்சலிதான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அஜயின் முழு வாக்குமூலமும் எழுதப்பட்டது. அவன்தானே அதில் தன் கையெழுத்திட்டான். மேலும் லஞ்சம் கொடுக்கச் சதி செய்தது, போலி பத்திரங்கள் தயாரித்தது மற்றும் நிலத்தை பறிக்க திட்டமிட்டது ஆகிய அனைத்தை பற்றியும் உண்மைகளை கூறிவிட்டான். இப்போது என்னிடம் அவர்களுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்கள் இருந்தன. நிலத்தின் விஷயம் மட்டுமல்லாமல் அந்த அரண்மனையின் பத்திரங்களைப் பற்றியும் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டது. அப்போதுதான் தெரிந்தது, தந்தை மறைந்த பிறகு சித்தப்பா ஏமாற்றி போலி ஆவணங்களைத் தயாரித்து அந்த அரண்மனையையும் தன் பெயருக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதும், என் அம்மாவையும் என்னையும் எங்களுடைய சொந்த வீட்டிலிருந்தே வெளியேற்றியிருக்கிறார் என்பதும். நான் அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தொடங்கினேன். மேலும் எல்லா ஆதாரங்களையும் அரசாங்க ஆவணங்களில் சமர்ப்பிக்கச் செய்தேன். மறுபுறம் மருத்துவமனையில் சித்தப்பாவிற்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அப்போது அரண்மனைக்கு ஹவேலிக்கு போன் சென்றது. சித்தி அந்த நேரத்திலும் தன் தலைக்கணத்திலேயே மூழ்கியிருந்தார். அவர் போனை எடுத்தபோது மறுமுனையிலிருந்து டாக்டர் சொன்னார், உங்கள் கணவருக்கு கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் உடனடியாக இங்கே வாருங்கள். அத்தோடு இன்னொரு விஷயம், உங்கள் மூத்த மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதை கேட்டதுமே சித்தியின் காலடி மண் வழுவி போனது போலானது. அவருடைய கையிலிருந்து போன் நழுவி விழும் நிலைக்கு வந்தது.
அவர் சத்தமாக அழத் தொடங்கினார். சில மணி நேரங்களிலேயே தன் உலகம் எப்படி மாறிப்போனது என்று அவருக்கு புரியவில்லை. விஜய் இதையெல்லாம் பார்த்தபோது எதுவும் பேசாமல் டிரைவரை அழைத்தான். தானே சித்தியை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டான். வழி நெடுகிலும் சித்தி அழுது கொண்டே இருந்தார். தங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று மீண்டும் மீண்டும் இறைவனிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் மருத்துவமனைக்குச் சென்றபோது சித்தப்பாவிற்கு மயக்கம் தெளிந்திருந்தது. சித்தியோ அவரை பார்த்த உடனேயே விம்மி விம்மி அழத் தொடங்கினார். மேலும் சொல்லலானார், ஐயோ, யார் நம் வீட்டை பாழாக்கியது? யார் என் கணவருக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது? யார் என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பியது? அவன் யார்? நான் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அதே நேரத்தில் மருத்துவமனை அறையின் கதவு திறக்கப்பட்டது. நான் உள்ளே சென்றேன். என்னை போலீஸ் யூனிஃபார்மில் சீருடையில் கண்டதும் சித்தி அப்படியே மௌனமாகிவிட்டார். அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவருடைய வாயிலிருந்து நடுங்கும் குரலில் வார்த்தைகள் வெளிவந்தன. அஞ்சலி, நீயா இங்கே? அப்புறம் இந்த யூனிஃபார்ம், இதெல்லாம் என்ன? நான் அமைதியான குரலில் சொன்னேன், சித்தி, உங்கள் மகன் எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தான். சட்டத்தின்படி நான் அவனை கைது செய்ய வைத்திருக்கிறேன். அவன் தன் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டான். இனிமேல் நடப்பதெல்லாம் சட்டத்தின்படியே நடக்கும். என் பேச்சைக் கேட்டதும் சித்தியின் கண்ணீர் இன்னும் வேகமாக வழிந்தது. அவர் என் முன்னால் கைகூப்பி நின்று சொன்னார், மகளே, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் உனக்கு மிகவும் தீமை செய்துவிட்டோம். நாங்கள் உன்னுடைய அரண்மனையை உனக்கே திருப்பித் தந்து விடுகிறோம். உன்னுடைய எல்லா சொத்துக்களையும் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம். நீ மட்டும் என் மகனை விடுத்துவிடு. என் கணவரை மன்னித்துவிடு. நான் அவரை பார்த்து மிகவும் அமைதியான குரலில் சொன்னேன், சித்தி, நான் உங்கள் மகனை எந்தவொரு பொய் வழக்கிலும் சிக்க வைக்கவில்லை. அவன் லஞ்சம் கொடுக்க முயன்றதற்காகவும் சட்டத்தை மீறியதற்காகவும் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறான். சில நாட்கள் அவன் ஜெயிலில் இருப்பான். பிறகு சட்டத்தின்படி வெளியில் வந்து விடுவான். ஆனால் அவன் செய்த தவறுக்கான தண்டனை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்போதுதான் அவன் மீண்டும் எந்தவொரு ஏழையின் உரிமையையும் பறிக்க முயலாமல் இருப்பான். நான் தொடர்ந்து கூறினேன், அப்புறம் அரண்மனையைப் பற்றிய விஷயத்திற்கு வந்தால் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அதன் பத்திரங்கள் ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்டுவிட்டன. அந்த அரண்மனை என் தந்தையுடையது. அதன் மீது எனக்கும் என் அம்மாவிற்கும் தான் உரிமை இருந்தது. இப்போது அந்த உரிமை எங்களுக்கு திரும்ப கிடைத்துவிட்டது. நீங்கள் செய்த ஏமாற்று வேலையின் உண்மை யாவரின் முன்னிலையிலும் வெளிவந்துவிட்டது. சித்தி அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் இவ்வளவு மட்டும்தான் சொன்னேன். மன்னிப்பைப் பற்றிய முடிவை நான் அல்ல, காலமும் எல்லாம் வல்ல இறைவனும்தான் தீர்மானிப்பார்கள். இப்போது நீங்கள் உங்கள் கணவரின் அருகில் அமருங்கள். அவருக்கு உங்களின் தேவை இருக்கிறது. இவ்வளவு கூறிவிட்டு நான் திரும்பி வெளியில் வரத் தொடங்கினேன். அப்போது என் பார்வை கதவருகே நின்று கொண்டிருந்த விஜயின் மீது விழுந்தது. அவன் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அதை அவன் பல வருடங்களுக்குப் பிறகு உணர்ந்திருப்பான் போலும். அவனுடைய முகத்தில் எனக்கான பெருமை தெளிவாகத் தெரிந்தது. ஒரு காலத்தில் இந்த வீட்டில் எந்தப் பெண் அவமானப்படுத்தப்பட்டாளோ இன்று அதே பெண் உண்மையின் மற்றும் சட்டத்தின் துணையோடு அனைவருக்கும் நீதியை வழங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்குத் தோன்றியது. நான் அவனுடைய பக்கமாக பார்த்து லேசாக புன்னகைத்தேன். அந்த பொழுதில் என்னுடைய இந்த போராட்டம் வெறும் எனக்கானது மட்டுமல்ல என்று எனக்குத் தோன்றியது. இது என் அம்மாவினுடையது, என் தந்தையின் கனவுகளினுடையது மற்றும் அதிகாரம் மற்றும் பேராசையின் பலத்தால் யாருடைய உரிமைகளெல்லாம் பறிக்கப்பட்டனவோ அந்த அத்தனை மனிதர்களினுடையதும் ஆகும். இன்று இறுதியாக உண்மையின் வெற்றி உதித்திருந்தது. விஜய் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் வேதனையை விட பெருமைதான் அதிகமாக இருந்தது. அவன் மெல்ல மெல்ல என் அருகில் வந்து சொன்னான், அஞ்சலி, இன்று நீ உண்மையிலேயே நிரூபித்துவிட்டாய், நீ ஒன்றும் பலவீனமான பெண் இல்லை என்று. நீ எப்போதுமே வலிமையானவளாகத்தான் இருந்தாய். ஆனால் மனிதர்கள் உன்னுடைய பலத்தை ஒருபோதும் பார்க்கவே இல்லை. இன்று உன்னை இந்த யூனிஃபார்மில் சீருடையில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை என்னால் வார்த்தைகளால் சொல்லக்கூட முடியாது. நீ எந்த தவறும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். நீ வெறும் நீதியைத்தான் வழங்கியிருக்கிறாய். இன்று என்ன நடந்திருக்கிறதோ அது அப்பாவின் சொந்த கர்மவினைகளின் பயனாகும். ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக குழி தோண்டினால் ஒரு நாள் அவனே அதற்குள் விழுந்து விடுவான். அவனுடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் பனித்தன. நான் முன்னோக்கிச் சென்று அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு மெதுவான குரலில் சொன்னேன், விஜய், உண்மையைச் சொல்வதென்றால் இதெல்லாம் உன்னால்தான் சாத்தியமானது. நீ எனக்கு தைரியம் தராமல் இருந்திருந்தால்
நீ ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக நிற்காமல் இருந்திருந்தால், நீ என்னை படிப்பை பற்றி மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை நான் ஒருபோதும் இந்த நிலையை அடைந்திருக்கவே முடியாது. முழு அரண்மனையும் எனக்கு எதிராக இருந்தபோது நீ மட்டும்தான் எனக்கும் என் அம்மாவிற்கும் துணையாக நின்றாய் என்பது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. சித்தி எங்களை பட்டினி போட வைத்த அந்த இரவுகளில் நீ நள்ளிரவில் ரகசியமாக எங்கள் அறைக்குச் சாப்பாடு கொண்டு வந்தாயே, அது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் அழும்போது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ சொல்வாயே, இன்று பார், உண்மையிலேயே அந்த நாள் வந்துவிட்டது. என் பேச்சைக் கேட்டதும் விஜயின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவனுடைய பலவீனத்தை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் உடனே தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். ஆனால் அவன் உணர்ச்சிவசப்பட்டுவிட்டான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் இருவரும் சில கணங்கள் அமைதியாக இருந்தோம். அப்போது அறையின் கதவு திறக்கப்பட்டு டாக்டர் உள்ளே வந்தார். அவர் மிகுந்த மரியாதையுடன் என்னை பார்த்துச் சொன்னார், மேடம், நாங்கள் நோயாளியை நன்றாக பரிசோதித்து விட்டோம். இப்போது அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நிலைமை முன்பை விட மிகவும் சீராக இருக்கிறது. ஆனால் ஒரு கெட்ட செய்தியும் இருக்கிறது. அவருடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால், இனி அவரால முன்போல நடக்கவோ நகரவோ முடியாது. அவருடைய உடலின் கீழ்ப்பகுதி முடக்கப்பட்டுவிட்டது. மேலும் அவர் தன் எஞ்சிய வாழ்க்கையை வீல்சேர் துணையோடுதான் கழிக்க வேண்டியிருக்கும். அறையில் திடீரென்று ஒரு மயான அமைதி நிலவியது. டாக்டரின் வார்த்தைகளைக் கேட்டதுமே சித்தியின் கையிலிருந்த தண்ணீர் கிளாஸ் கீழே விழுந்தது. அவருடைய கண்கள் விரிந்தன. அடுத்த கணமே அவர் விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அவர் மீண்டும் மீண்டும், இறைவா, நமக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார். விஜயின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வரத் தொடங்கியது. முடிவில் அவர் அவனுடைய தந்தை அல்லவா? அவர் எவ்வளவுதான் தவறுகள் செய்திருந்தாலும் ஒரு மகனின் இதயம்தானே. நான் சில கணங்கள் மௌனமாகிவிட்டேன். ஏனென்றால் இந்த தண்டனையை எந்தவொரு நீதிமன்றமும் வழங்கவில்லை, மாறாக விதியே வழங்கியிருந்தது. டாக்டர் எங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை புரிய வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். நாங்கள் அனைவரும் அதே அறையிலேயே அமர்ந்திருந்தோம். சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு சித்தப்பாவிற்கு முழுமையாக மயக்கம் தெளிந்தது. அவர் மெல்ல மெல்ல தன் கண்களைத் திறந்தார். முதலாவதாக அவருடைய பார்வை என் மீதுதான் விழுந்தது. நான் அப்போதும் என் ஐபிஎஸ் யூனிஃபார்முடன் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தேன். சில கணங்கள் வரை அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. அவர் நடுங்கும் கைகளால் என்னை அவர் அருகில் அழைத்தார். நான் மெதுவாக அவருடைய படுக்கைக்கு அருகில் சென்று நின்றேன். அவர் மிகுந்த சிரமத்துடன் தன் கையை முன்னோக்கி நீட்டி தழுதழுத்த குரலில் சொன்னார், அஞ்சலி, என்னை மன்னித்துவிடு. நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். நான் என் பேராசையினால் எல்லாவற்றையும் பாழாக்கிவிட்டேன். என் சொந்த அண்ணன் மகள் மற்றும் அவளுடைய தாயிடம் நான் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேன் என்றால், ஒரு எதிரியிடம் கூட அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. பணம்தான் எல்லாமே என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் அவனுடைய குடும்பமும் அவனுடைய ஒழுக்கமும் தான் என்பது இன்றுதான் எனக்கு புரிகிறது. நான் இரண்டையுமே இழந்துவிட்டேன். மகளே, என்னை மன்னித்துவிடு. அவருடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய கண்களில் குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவர் அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் முதல் முறையாக அவரை இவ்வாறு உடைந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்தான் ஒரு காலத்தில் அவருடைய ஒரு சொல்லுக்காக முழு அரண்மனையுமே நடுங்குமே அந்த மனிதர். ஆனால் இன்று அவர் படுக்கையில் கிடந்தார். தன் தவறுகளின் சுமையின் கீழ் நசுங்கிக் கொண்டிருந்தார். பிறகு அவர் சொன்னார், அஞ்சலி, நான் உனக்கு அநீதி இழைத்த ஒவ்வொரு நாளும் என் நினைவுக்கு வருகிறது. உன் அம்மா சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பது எனக்கு இன்றுதான் புரிகிறது. என் சொந்த அண்ணனின் கடைசி அடையாளத்திற்கு நான் வேதனையை கொடுத்தேன். என்னை நானே ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயத்திலும் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. அவரை பார்த்து காலம் எப்படி மாறுகிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் என்னால் அவருக்கு முன்னால் நின்று என் உரிமையைக் கூட கேட்க முடியவில்லை. இன்று அதே மனிதர் என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து அமைதியான குரலில் சொன்னேன், சித்தப்பா, கடந்து போனதை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன் தவறை ஒப்புக்கொண்டால் அவன் முன்பை விடச் சிறந்தவனாக மாற முடியும். நீங்கள் செய்தவற்றை என்னால் மறக்க முடியாது, ஏனென்றால் அந்த வலி மிகவும் பெரியது. ஆனால் என் இதயத்தில் வெறுப்பை வைத்திருக்கவும் நான் விரும்பவில்லை.
நீங்கள் செய்ததற்கான முடிவைச் சட்டம் வழங்கிவிட்டது. வாழ்க்கையும் உங்களுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்துவிட்டது. இனி எஞ்சியிருக்கும் காலத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். என் பேச்சை கேட்டதும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் இன்னும் வேகமாக வழிந்தது. அவர் தன் தலையை குனிந்து கொண்டார். முதல் முறையாக அவருக்கு தன் தவறு உண்மையிலேயே புரிந்திருக்கிறது என்று தோன்றியது. அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் இம்முறை இந்த அமைதி வேதனையுடையது அல்ல. இது எல்லாரும் இறுதியாக ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையின் அமைதியாகும். அந்தப் பொழுதில்தான் எனக்கு புரிந்தது, என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது யாரையும் வீழ்த்துவது அல்ல, மாறாக தன் வாழ்நாள் முழுவதும் எதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் என்று. நான் சித்தப்பாவை பார்த்து அமைதியான குரலில் சொன்னேன், சித்தப்பா, உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் தவறு புரிந்திருந்தால், நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பை விரும்பினால், நீங்கள் என்னிடம் அல்ல, என் அம்மாவிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் மிக அதிகப்படியான வேதனையை நீங்கள் அவருக்குத்தான் கொடுத்திருக்கிறீர்கள். மிக அதிகப்படியான கண்ணீரை அவர்தான் சிந்தியிருக்கிறார். என் அம்மா உங்களை மனதார மன்னித்துவிட்டால் நானும் உங்களை மன்னித்துவிட்டதாகவே அர்த்தம். இதை கேட்டதும் சித்தப்பாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் தன் தலையை குனிந்து கொண்டு மெதுவாகச் சொன்னார், மகளே, நீ சொல்வது முற்றிலும் சரி. நான் மிகப்பெரிய அநீதியை உன் அம்மாவுக்குத்தான் இழைத்திருக்கிறேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு டாக்டர்களின் அனுமதி கிடைத்ததும் நாங்கள் அனைவரும் அரண்மனையை ஹவேலியை நோக்கி புறப்பட்டோம். சித்தப்பா வீல்சேரில் இருந்தார். சித்தி அவருடன் இருந்தார். விஜய் என் அருகில் நின்று கொண்டிருந்தான். நான் வழிநெடுகிலும் அமைதியாகவே அமர்ந்திருந்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. எங்கள் வண்டி அரண்மனைக்கு முன்னால் வந்து நின்றபோது அம்மா வாசலில் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் என் கண்கள் பனித்தன. ஏனென்றால் இன்று முதல் முறையாக அவருக்குரிய முழு மரியாதையையும் மீட்டெடுத்து எப்போதும் அவருடையதாகவே இருந்த அந்த அரண்மனைக்கு அவரை நான் மீண்டும் அழைத்து வந்திருந்தேன். நாங்கள் உள்ளே சென்ற உடனேயே நான் அம்மாவிடம் நடந்தவை அனைத்தையும் விரிவாக கூறினேன். சித்தப்பாவிற்கு தன் தவறு எப்படி புரிந்தது என்பதையும், அஜய் தன் குற்றங்கள் அனைத்தையும் எப்படி ஒப்புக்கொண்டான் என்பதையும், இப்போது சட்டம் தன் கடமையை எப்படிச் செய்துவிட்டது என்பதையும் நான் அவருக்கு விளக்கினேன். என் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்த அம்மாவின் கண்கள் பனித்தன. அப்போது சித்தி முன்னோக்கி வந்து திடீரென அம்மாவின் கால்களில் விழுந்தார். அவர் விம்மி விம்மி அழுதுகொண்டே சொன்னார், சகோதரி, என்னை மன்னித்து விடு. நான் உனக்கு மிகவும் தீமை செய்துவிட்டேன். உன் வீட்டைப் பறித்துக் கொண்டேன். உன் மரியாதையை பறித்துக் கொண்டேன். உனக்கு இத்தனை வருடங்களாகத் துயரத்தைக் கொடுத்தேன். என்னை மன்னித்துவிடு. என் தவறுக்கான தண்டனையை நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பேன். இதை பார்த்ததும் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் கண்களும் பனித்தன. அம்மா உடனடியாக அவரை எழுப்பி தன் மார்போடு அணைத்து கொண்டார். அம்மா சொன்னார், நடந்தது நடந்துவிட்டது, இனி அதை மாற்ற முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு தன் தவறு புரிந்துவிட்டால் அவனை மன்னித்துவிட வேண்டும். நான் உன்னை மன்னிக்கிறேன். பிறகு அம்மா சித்தப்பாவின் அருகில் சென்றார். சித்தப்பாவின் நிலையைக் கண்டதும் அவருடைய கண்கள் பனித்தன. அவர் சொன்னார், அண்ணே, நீங்கள் எனக்கு மிகவும் துரோகம் செய்துவிட்டீர்கள். ஆனால் என் இதயத்தில் வெறுப்பை சுமந்து கொண்டு நான் வாழ விரும்பவில்லை. நான் உங்களையும் மன்னிக்கிறேன். இதை கேட்டதுமே சித்தப்பா அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் கைகூப்பி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். என் அம்மாவின் இதயம் மிகவும் சுத்தமானது. அவர் ஒருபோதும் யாருக்கும் தீமை நினைக்காதவர். அவர் தன் உரிமையை மட்டும்தான் விரும்பினார். இன்று அவருக்குரிய உரிமை அவருக்கு திரும்ப கிடைத்துவிட்டது. இப்போது அரண்மனை மீண்டும் எங்களுடையதாகி இருந்தது. அதோடு அம்மாவின் மரியாதையும் திரும்ப கிடைத்திருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு முழு குடும்பத்தினரின் முன்னிலையிலும் நான் விஜயை பார்த்து புன்னகையுடன் கேட்டேன், விஜய், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? என் பேச்சைக் கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். ஆனால் விஜயின் கண்களில் தோன்றிய அந்த மகிழ்ச்சியின் ஒளி அவனை ஒரு கணம் கூட யோசிக்காமல் ஆம் என்று சொல்ல வைத்தது. உண்மை என்னவென்றால், விஜய் சிறுவயதிலிருந்தே என்னை விரும்பியிருந்தான். நானும் அவனுடைய நல்ல இதயத்தையும் அவனுடைய துணையையும் ஒருபோதும் மறக்கவில்லை. ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவன் எனக்கு துணையாக நின்றான். எனவே அவனை விடச் சிறந்த ஒரு வாழ்க்கைத் துணை எனக்கு ஒருபோதும் கிடைக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்பினேன். பிறகு முழு கிராமத்தின் முன்னிலையில் எங்களுடைய திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. பல வருடங்களுக்குப் பிறகு அரண்மனையில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியிருந்தது. எங்கு பார்த்தாலும் அலங்காரங்கள், விளக்குகள், இசை என மக்களின் முகங்களில் புன்னகை மலர்ந்திருந்தது. எல்லாரையும் விட என் அம்மாதான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்களைக் கண்ட பிறகு இறுதியாக அவர் இந்த நாளை பார்த்திருந்தார். எங்களுடைய திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது. முழு கிராமமும் அதில் கலந்து கொண்டது. திருமணத்திற்குப் பிறகு நானும் விஜயும் அதே அரண்மனையிலேயே வாழத் தொடங்கினோம். ஆனால்
இப்போது அந்த அரண்மனை முன்போல இருக்கவில்லை. இப்போது அங்கே யாருக்கும் அநீதி இழைக்கப்படுவதில்லை. இப்போது அங்கே யாருடைய குரலும் ஒடுக்கப்படுவதில்லை. சித்தப்பாவும் சித்தியும் கூட எங்களுடன்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இருவரும் முற்றிலும் மாறிவிட்டார்கள். சித்தி அம்மாவிற்கு மிகுந்த பணிவிடைகளை செய்தார். அவருடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நடந்தார். மேலும் சித்தப்பாவையும் முழுமையாக கவனித்துக் கொண்டார். சித்தப்பாவும் இப்போது முன்போல தலைக்கணம் பிடித்த மனிதராக இருக்கவில்லை. அவர் எந்நேரமும் தன் தவறை நினைத்துக்கொண்டு இனி யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று முயன்றார். மறுபுறம் நான் என் தந்தையின் மிகப்பெரிய கனவையும் நிறைவேற்றினேன். அவர் தன் வாழ்நாள் முழுதும் எதற்காக உழைத்தாரோ அந்த நிலத்தில் நான் ஒரு பள்ளியை கட்டினேன். பேராசையின் காரணமாக எந்த நிலம் விற்கப்படவிருந்ததோ இன்று அங்கே ஒரு பெரிய மற்றும் அழகான பள்ளி நிமிர்ந்து நின்றிருந்தது. பள்ளியின் திறப்பு விழா நடந்து சிறிய குழந்தைகள் அங்கே படிக்க வந்தபோது என் கண்கள் பனித்தன. தந்தை எங்கிருந்தோ இதையெல்லாம் பார்த்து புன்னகைக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அம்மாவும் அந்த பள்ளியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அவர் சொன்னார், மகளே, இன்று நீ உன் தந்தையின் கனவை நிறைவேற்றிவிட்டாய். அன்றைய நாளில் எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி ஒருவேளை எனக்கு வேலை கிடைத்தபோது கூட கிடைத்திருக்காது. சில மாதங்களுக்குப் பிறகு அஜய்யும் ஜெயிலிலிருந்து வெளியில் வந்தான். ஆனால் இப்போது அவன் பழைய அஜய்யாக இருக்கவில்லை. அவனுடைய முகத்திலிருந்து தலைக்கணம் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அவன் நேராக அம்மாவிடம் சென்று அவருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். பிறகு என்னிடமும் மன்னிப்பு கேட்டான். தனக்கு தன் தவறு புரிந்துவிட்டது என்றும் இனிமேல் நேர்மையாக வாழ விரும்புவதாகவும் அவன் கூறினான். மெல்ல மெல்ல அவனும் தன் தாய் தந்தைக்கு பணிவிடைகள் செய்யத் தொடங்கினான். கடினமாக உழைக்கத் தொடங்கினான். இப்போது அவன் யாருடைய உரிமையையும் பறிப்பதைப் பற்றி நினைக்காமல் தன் சொந்த உழைப்பால் முன்னேற நினைத்தான். மேலும் உண்மையைச் சொல்வதென்றால் அவன் என்னைக் கண்டு சற்று பயப்படவும் செய்தான். ஏனென்றால் தவறான விஷயங்களை நான் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. காலப்போக்கில் எங்கள் குடும்பத்தின் பழைய வடுக்கள் அனைத்தும் ஆறத் தொடங்கின. அரண்மனையில் மீண்டும் சிரிப்பொலி எதிரொலித்தது. ஒரு காலத்தில் எங்கே கண்ணீரும் வேதனையும் இருந்ததோ அங்கே அன்பும் மரியாதையும் நிறைந்திருந்தது. அம்மா மகிழ்ச்சியாக இருந்தார். விஜய் மகிழ்ச்சியாக இருந்தான். எல்லாவற்றையும் விட என் தந்தையின் கனவு நிறைவேறியிருந்தது. இப்போது நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக அந்த அரண்மனையில் ஒன்றாக வாழ்ந்து வந்தோம். ஒவ்வொரு காலைப்பொழுதும் எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. உண்மை வெல்வதற்கு காலம் தாமதமானாலும் இறுதியில் எப்போதும் உண்மையே வெல்லும் என்று. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோ லைக் செய்யுங்கள். சேனல் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு நோட்டிஃபிகேஷன் பெல் நிச்சயம் அழுத்துங்கள். அப்போதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு எல்லாரையும் விட முதலில் கிடைக்கும்.